வைரப்பட்டிருக்கிறோம் திரண்டு நிற்கின்றார்கள் வந்துட்டு ஏதோ நடக்க போய் சிறப்பாக கொடி வந்து போலீஸ் வந்து காலை நேரம் 6:22 இந்த நேரத்திலே வாகனங்கள் அதிகளவாக மாலை போல குவிந்திருக்கிறது. நேற்றைய தினம் கிழக்கு வாசல் வீதி மோட்டார் பார்க்கிங்லேருந்து தான் காணொலி எடுத்தேன். இன்றைய தினம் வடக்கு வாசல் வீதி பார்க்கிங். சூரிய நாராயணர் உற்சவம் நல்லூர் ஆலயத்திலே காலையிலே நடக்கின்ற முதலாவது உற்சவம். இன்றைய தினம் இந்த சூரிய நாராயணர் என்று சொல்லி சூரிய நாராயணருக்கு ஒரு உற்சவம் ஒன்று செய்கிறார்கள். அதிலே சுவாமிக்கு வந்து இன்றைய தினம் வெளியில் வருவார். அந்த சுவாமி வாகனம் ஐயா எப்படி இருக்கிறீங்க? ஓ நன்றி. உங்களை ஒவ்வொரு போன வருஷம் வந்து நான் சுவாமி வாகனத்தோட இந்த வருஷம் நிறைய போயிட்டு வந்துடுவேன். சரியா நல்லா இருக்கு. நன்றி. சரி அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு ட்ரப்பின் ஒன்று அந்த கோரம்பதி ஐயா இருந்தா சரி போயிட்டு வர. நன்றி. ஐயா வீடு அது ஐயா தெரியும் நினைக்கிறேன். இங்கே தான் ஹார்ட்வேர் மிக பழமையான ஒரு மனிதர், தொழிலதிபர், கஷ்டப்பட்டு முன்னோரி வந்த ஒரு தொழிலதிபர். நல்லூர்கண்ட சுவாமி கோவில் இன்றைய நாள் 19ஆம் நாள் திருவிழா காலை உற்சவம் எப்படி இடம்பெறுகிறது? இந்த உற்சவத்தில் சுவாமி எப்படி வெளிவீதி உலா வருவார்? சூரிய நாராயணர் கண்டே இந்த உற்சவம் நடந்து சுவாமியை வித்தியாசமாக வெளிவீதி உலா கொண்டு வருவார்கள். இந்த காட்சியை காண்பதற்காக பக்தர்கள் காலையிலேயே போய் கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இடம்பெறுது வாங்க பார்க்கலாம். விதுடர் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். காலை நேரத்தில் எல்லாருமே வியாபாரங்களை வந்து செய்துட்டு இருக்காங்க. இடைவிரவா பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் பூட்டியாச்சு, ஒருத்தருமே இல்லை. இப்பொழுது உள்ளே ஓசைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாருங்க காலையில் இப்படி தான் இருக்கும். நல்லூர் தம்பி என்ன பிரதேசத்தை அடிச்சதோ பார்த்தீங்களா? தம்பியாக எல்லாம் பிரதேசத்தை அடிச்சுட்டு போய் கொண்டு இருக்கணும். அஜோஹரா தம்பியாக என்ன பிரதேசம் எவ்வளோ நாளாக வந்து பிரதேசத்தை அடிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும். இந்த வருஷம் அது வாங்கியிருக்கிறீங்க? எத்தனை வருஷம் இதோட? 15 வருஷமா. அப்போ எத்தனை வயசுல வாங்கினீங்க? 13 வயசுல இருந்து ஆலயத்தை சுற்றி பிரதேசம் அடிச்சிருக்காங்க. தேங்க்யூ, நன்றி. ஓ எங்க ஒரு ஆமாம் நன்றி. இராணுவத்தினர் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க காலையிலேயே. ஆய்வான் காலையிலேயே வந்து பாருங்க ஏதோ கையில் வந்து பொருட்களை எல்லாம் வச்சுக்கொண்டு அந்த செக்கிங்னு சொல்லுவார். ஆய்வான் சார் செக்கிங் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. இதுதான் நான் முதல் முறையாக காலையில் பார்க்குறேன். காலையில் ஆலயத்தை சுற்றி அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன் அந்த பாதுகாப்பு கடமையில் விசேட அதிரடிப்படையினரும் காவல்துறையினரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஹாய் குட்டி. காலை நாள் மாலையில் தான் வந்துடுவோம். காலையில் வரும் பொழுது ஒரு ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. என்னுடைய அன்பு உள்ளங்களே, காலையிலே வடக்கு வாசல் வீதியால் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வந்து வெளிவீதி விழா வருகிறார். அந்த சுவாமி வாகனத்தை பார்க்க முன்னாலே குதிரைகள் அப்படியே தொங்கும், குதிரையெல்லாம் ஆடும், மணிகள் எல்லாம் ஒலிக்கும் அந்த சுவாமி வாகனத்தில். அதோட இங்கே பாருங்க காலையில் வாங்க ஆலயத்துக்கு காலையில் வந்தீங்கன்னு சொன்னாங்க. டீ எல்லாம் கொடுத்து பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் ஐயா. காலையில் வந்தீங்கன்னு சொன்னால் டீ வந்து கொடுத்து துர்காமணி மண்டபத்தால் டீ கொடுத்து பண்ணிக்கிறேன். எத்தனை வருஷம் அந்த பணியை செய்து பண்ணீங்க? 25 வருடங்களுக்கு மேலாக துர்காமணி மண்டபம் நன்றி ஐயா. நன்றி. ஆலயத்தினுடைய குபேரவாசலுக்கு அருகில் துர்காமணி மண்டபம் இருக்குது. அன்னதானம் அப்படி எதுன்னு சொன்னால் துர்காமணி மண்டபத்துக்கு வாங்க. பாருங்க போலீஸார் எல்லாம் கடமையில் நிற்கணும். எவ்வளவு போலீஸார்கள் பாருங்க சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. எல்லாம் வந்து கடமையில் வந்து நிற்கணும். பட் இவ்வளவு போலீஸார் போய் கொண்டிருக்கணும். இன்றைக்கு வந்து நினைக்கிறேன் நீ யாராவது வரி நம்ம எனக்கு தெரியல, ஏதோ நடக்க போய் நினைக்கிறேன். பார்ப்போம். அதோட இன்றைய நாள் குபேரவாசல் கோபுரமும்
ஆலயத்துக்குள்ள இருக்கிற குமார கோபுரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குமார கோபுரம் காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே ஆலயத்துக்கு வந்து முன்னுக்கு போகிறோம். காலையில் சுவாமி வருவதால் மாலையில் எப்படி நிறகுடம் குத்து விளக்குகளை வைப்பார்களோ அதுபோல நிறகுடம் குத்து விளக்குகளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். எல்லாம் மாலையில் வந்து பார்த்துருப்பீங்க. காலையிலையும் அப்படியே அவர்கள் ஆலயத்தை சுற்றி வைப்பார்கள். அதோட நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் வந்து காவடிகள் வந்து எடுக்கலாம். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து மனோன்மணி ஆலயம் நல்லூரினுடைய வடகிழக்கு ஈசான மூலையில் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் வந்து காவடிகள் வந்து தயாராக இருக்கிறது. ஆஹா, ஓஹோ, அருமை அப்பா. முந்தி நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் கால்கள் ஒரு இடம் அங்கே தான் இருந்துச்சு. இப்போ அங்கே போயிடுச்சு. இப்போ புதிய இடம். நல்ல நல்ல காவடிகள் இருக்குது. ஐயா வணக்கம். காவடிகள் எவ்வளவு ஐயா? என்ன மாதிரி? எவ்வளவு ஐயா? 2000 3000 பல மாதிரி இருக்கு. ஐயாட்ட வந்து காவடி. எந்த ஊர் ஐயா நீங்க? கொண்டவன் ஆற்றில இருந்து நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் எத்தனை வருஷமா இதை செய்றீங்க? நீங்க எவ்வளவு வருஷம் இருக்கிறீங்க? நான் பாக்குறேன்னா எத்தனை வருஷம்? 35 வருஷமாக நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் காவடிகள் பக்தர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். நன்றி. வடிவா இருக்கு. இது சின்ன பிள்ளைகளுக்கு. மக்களே, அவர் மட்டுமில்லை, எங்கால 800 வரும் காவடி வைக்கிறாரு. ஸோ இங்கே வந்தீங்க என்று சொன்னால் பல விடயங்களை பார்க்கலாம். அதிகாலை 3 மணியிலிருந்து எங்களுடைய அன்பு அடியவர்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அரிய காட்சி. அடேங்கப்பா, நாங்கள் இப்போ தேர் அடிக்க வந்துட்டோம். சூரிய உற்சவம் எப்படி இருக்கின்றது பார்க்கறதுக்காக இன்று நம் காலை வேளையிலே சூரிய வெளிச்சம், கிழக்கு சூரியன் பட. வணக்கம். பக்தர்கள் எல்லாம் இதில் வந்து அமர்ந்திருக்கிற காட்சி. அதோட இன்றைய நாள் கிழக்கிலே சூரியன் உதிக்க கோபுரம் தெரிய நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையாக இருக்கின்றது. அத்தோட அடியவர்கள் முன்னாலே பாருங்கள், தீச்சட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அலங்காரா நல்லூரா. அதற்கு பிறகு தேங்காய் உடைத்து முருகனை வணங்கி கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். அலங்காரா நல்லூரா ஜோகரா. சூரிய நாராயணர் உற்சவத்திற்காக காலை திரண்டு வந்திருக்கின்ற மக்கள். வழமைக்கு மாறாக இன்றைய தினம் போலீசாரும் இராணுவத்தினரும் கடுமையாக சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறேன் யாரும் ஒரு அமைச்சர் இன்றைய தினம் வரப்போகின்றார் நினைக்கிறேன். வேற முன்னால் எல்லாம் நிற்கணும், நிறைய பேர் நிற்கணும். நேற்றிக் கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற காட்சி. காலையிலே நான் காணொளி எடுக்கின்ற பொழுது என்னுடைய ஒலி அமைப்பு வேலை செய்யலை, மேக் வேலை செய்யலை. அதில் இயற்கை ஒளியோடு தான் கதைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது ஒலியில் வேலை செய்யாட்டி மன்னிச்சு கொள்ளுங்க. நான் சொன்னேன் வலைமைக்கு மாறான போலீஸ் வந்து நிற்கணும். ஸோ இந்த இடத்துல அவர்கள் நின்று உரையாடி கொண்டிருக்கணும், திட்டமிட்டு கொண்டிருக்கணும். ஸோ திட்டங்களை பாருங்க மக்களே, எங்கப்பா சூரிய நாராயணர் உற்சவம் பார்க்கும் பொழுது ஆலயத்தினுடைய கிழக்கு வாசல் வீதியில் பாருங்கள், ஒரு மயில் முருகப்பெருமான் மயிலிலே நிற்கின்ற ஒரு காட்சியை வந்து மண்ணிலே சேர்க்கின்றார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. பாருங்கள், எல்லா பக்கத்தாலையும் வந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே அங்கெல்லாம்
பெரிய பெரிய உயர் போலீஸ் அதிகாரி என்ன சொல்லுவாங்க எல்லாமே கட்டுமையாக வந்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ஆலயத்தினுடைய சேவல் கொடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை இன்னும் வந்து கடுமையாக வந்து செக் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வணக்கம். கடுமையாக சோதனை எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு கடுமையான சோதனையில் இருக்கிறீங்க. யாரும் அமைச்சர் வேறு யாரும் மாறி நம்ம யார் அமைச்சர் பாருது நேம் என்ன நம்ம பத்திராஜ் என்ற அமைச்சர் வார. ஓகே, நன்றி. கொஞ்சம் பயம் கடமையில் நிற்கும் பொழுது உரையாடுவார்களா என்று சொல்லி ஒரு அமைச்சர் வருகின்றார், பத்திராஜ் என்று சொல்கிறார். பார்ப்போம். சில வேளை அவர் நிற்க வந்தால் அவரை சேர்த்து காணொளி போடுவேன். மணி 52 வசந்த மண்டபத்தில் சூரிய நாராயணர் போகின்ற அற்புத காட்சியை பாருங்க மக்களே. இப்பொழுது சூரிய நாராயணர் அந்த குதிரை வாகனத்திலே கீழே வந்து தேர் மாதிரி அமைப்பிலே இருக்கும் வசந்த மண்டபத்திலிருந்து செல்கின்ற காட்சியை பக்தர்கள் இன்றைய தினம் ஏராளமான அடியவர்கள் ஆலயத்துக்குள்ளே நிற்கின்றார்களாம். வழமையாக சூரிய நாராயண உற்சவத்தில் குறைவான பக்தர் தான் வருவாங்க. இன்றைய தினம் ஏராளமான அடியவர்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறதாக சொல்கின்றார்கள். அலங்காரா நல்லூரா ஆலயத்தினுடைய முன்கோபுரம் ஊடாக சூரிய நாராயணரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிறார். உட்பிரகாரம் சுற்றுகின்ற காட்சியும் பக்தர்கள் வெளியில் நிற்கிற காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே இன்றைய தினம் எங்களுடைய உறவுகள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். நல்லுக்கந்த சுவாமி கோயிலுக்கு எவ்வளவு காலமாக வந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நாங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவரை ஒரு 10-15 வருஷமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெளியிலே இந்த இடம் எந்த நாடு? ஃப்ராங்க்ஃபர்ட். ஓகே, ஜெர்மன் ஃப்ராங்க்ஃபர்ட். ஆலயத்துக்கு அருகிலே உங்களுடைய வீடு இருக்கிறது நீங்கள் கூறியிருக்கிறீங்க. ஸோ அந்த உணர்வு எப்படி இருக்குது? ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற அந்த கொடுப்பனவு, அந்த உணர்வு, அந்த தருணம் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு வந்து போகிறதுக்கு வசதி கூடத்தான் கோயிலுக்கு. மற்றும்படி ஓகே, எங்களுக்கு ஒரு புண்ணியம், நாங்கள் செய்த புண்ணியம் நல்லூர் அடியில் வளாகத்தில் இருக்கிறது. அதோட பல விடயங்கள் இவர்கிட்ட இருக்கிறது. இவர் தனியாக சந்திச்சு ஒரு காணொலி எடுக்க இருக்கிறார். இந்த ஆலய திருவிழாக்கள் தொடர்பாக கேட்கணும் என்று சொன்னால், ஆலய திருவிழாக்குள்ள இவரெல்லாம் திருவிழா செய்கிறார்கள், கோயிலுக்குள்ள திருவிழா செய்கிறவர்கள். அதுக்கு பல விடயங்கள் உள்ள இருக்குது. அது பிறகு நான் தனியாக ஒரு காணொலியாக கேட்குறேன். இன்றைக்கு சூரிய உற்சவம் எப்படி இருக்க போகிறது பார்க்குறீங்களா? வளமையா உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடும். கார்த்திகை திருவிழா உண்டு. கார்த்திகை திருவிழாவும் சூரிய உற்சவம் மாலை நேரம் மிக பிரம்மாண்டமாக அந்த உற்சவம் நடக்க போகிறது. சுவாமி மஞ்சம் அல்லது பூஞ்சப்பரத்தில் வருவார். சில பேர் பூ மஞ்சம் பண்ணுவார்கள், சில பேர் பூஞ்சப்பரம் வருவார். பார்ப்போம், முன்னாடி பார்க்க தான் வரும். சரி, ஓகே ஓகே, நன்றி, சந்தோஷம். ஓகே, நன்றி. காலை நேரம் சூரிய நாராயணர் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன் கோபுரம் வழியாக வெளியிலே வருகின்ற காட்சி. ஏராளமான அடியவர்கள் இந்த இடத்தில் திரண்டு நிற்கின்றார்கள். சூரிய நாராயணர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். அலங்காரா நல்லூரா. சூரிய நாராயணர் வருகின்ற பொழுது அந்த குதிரைகள் பாய்வது போல அவர்கள் முன்னாலே அந்த சிற்பங்களை செய்திருக்கின்றார்கள். கீழே பாருங்கள், தேர்ச்சில் உருளுவது போல இருக்கும். சூரிய நாராயணர் இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டு மனைவிகளுடன் சூரிய நாராயணர் செந்நிற ஆடையிலே பாரம்பரிய நகை அலங்காரங்களோட மஞ்சள் மற்றும்
சிவப்பு வர்ண அலங்காரங்களோட வெளியிலே வருகின்ற அற்புத காட்சி. சூரிய நாராயணர் இப்பொழுது தெற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற இந்த நேரத்திலே ஆலய கோபுரமும் அதனோடு சேர்ந்து சூரிய நாராயணனுடைய அந்த முன்னாலே கொதிக்கின்ற அந்த குதிரைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். சூரிய நாராயணனுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகள் மற்றும் சுவாமி வாகனம் பற்றி பார்க்க போகின்றோம். முதலிலே சூரிய நாராயணனுடைய வேலைப்பாடு பாருங்கள். திருவாசி இருக்காது, வட்ட வடிவமான சூரியன் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் பாருங்கள். அதுபோல அதை சுற்றி தாமரை மெட்டுக்களை வந்து அலங்கரித்திருப்பார்கள். மாலை நேர திருவிழா போல அடியவர்கள் இதில் நிறகுடம் குத்து விளக்கு வைத்திருக்கின்றார்கள், வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சூரிய நாராயணருடைய அந்த முகத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தலையிலே வந்து கிரீடம், மேலே குஞ்சம் தொங்குகின்றது. அரசருடைய கிரீடம் போல இருக்கிற ஒரு கிரீடம். அதோட பாரம்பரிய நகைகள், பதக்கங்களை பாருங்கள். இதெல்லாம் நல்லூருக்கண்டே உரித்தான நகை வேலைப்பாடுகள். அதோட காசு மாலை, வித்தியாசமான காசு மாலைகள். இது சூரியநாராயணனுடைய மனைவிக்கு வந்து ஒரு அழகான ஒரு கொண்டையும், அந்த கொண்டை தூங்குவது போல ஒரு நகை அலங்காரம். அதோட சூரிய நாராயணருக்கு குங்குமம் பூ கலர் வேட்டியும் பார்த்தாலே தெரியும், ஆடையும். சூரியநாராயணனுடைய மனைவிமாருக்கு சாரியை பாருங்கள், சேலை அலங்காரத்தை பாருங்கள். மலர் மாலைகள் என்று பார்க்கல மஞ்சள் மற்றும் குங்கும நிற மலர் மாலைகளை இன்றைய தினம் வழங்கி இருக்கின்றார்கள். சுவாமி செல்லுகின்ற பொழுது பின்பகுதியை பாருங்கள். குறிப்பாக இந்த சுவாமி வாகனம் நல்லூருக்கண்டே உரித்தான ஒரு வாகனம். இது எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு தூரம் சுவாமி வாகனத்தை பார்க்கலாம். பக்தர்கள் சுவாமி வாகனத்தை மெதுவாக தோளிலே தாங்கி கொண்டு செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பின்னால் அம்மாமாரெல்லாம் தேவாரங்கள் எல்லாம் படித்து கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் இப்பொழுது அந்த கரையில் இருந்தோம், இங்காலே வந்துவிட்டோம். இந்த குதிரைகள் தனித்துவமானவை. அதாவது இது பாய்வது போல அமைவதற்கு கம்பிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாய்வது போல இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தாலே மெதுவாக அந்த குதிரைகள் அசையும் பாருங்கள், பாய்வது போல இருக்கின்றது. அதுபோல இந்த பீடம் அவர் தாமரை மலரிலே வருவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். கீழே வந்து தாமரை மலர்கள், அதோடு அதனை சுற்றி வந்து சிற்பங்கள் வந்து இருக்கும். அந்த சிற்பங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே தேர், இந்த சில்லை வந்து சுழட்டுவார்கள். அதோட பூதகணங்கள் கீழே பாருங்கள், கொடி அலங்காரங்கள். அந்த பீடமே ஒரு தனித்துவமான அம்சம் கொண்டது பாருங்கள். இந்த பூதகணத்தை பாருங்கள், நல்லூருக்கண்டே உரித்தான பூதகணங்கள் என்று தான் நினைக்கிறேன். அனைத்து இப்போ வைரவர் வாகனம், அன்றும் ஒரு வாகனம் பார்த்துருந்தோம், யானை வரும் பொழுது அந்த வாகனத்தில் எல்லாம் இந்த பூதகணங்களை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அடியவர்களுக்கு பிரசாதங்களை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே தான் அந்த சிங்கள ஐயா இதில் நிற்கிறவர் கால காணையில். இப்பொழுது சுவாமி சண்முக வாசல் கோபுரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தெற்கு வாசல் பகுதி. குறிப்பாக அந்த சக்கரத்தினை சுழட்டி கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள். அதுபோல் மத்திய பகுதியில் ஜாலி சிற்பங்கள், அந்த சூரிய நாராயணரை பூதங்கள் தாங்குவது போல இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இது சாத்துப்படி வேலை பின்பகுதி. உண்மையிலேயே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திருவிழா சூரிய நாராயணர் உற்சவம். வந்து பாருங்கள். அதோடு இந்த குதிரையினுடைய முகம் பாருங்கள், பாய்வதற்குரிய ஒரு முகத்தோட்டம், நாக்கெல்லாம் வெளியில் வந்திருக்கும். தனித்துவமான ஒரு கலை அம்சம் கொண்ட ஒரு வேலைப்பாடு. ரசிப்பீங்க, வந்தீங்கன்னா இந்த காட்சியை பார்த்து ரசிப்பீங்க. சூரிய நாராயணர் வருகின்ற பொழுது முன்னாலே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என பார்த்து கொண்டிருக்கின்றோம். அம்மா எல்லாம் நிறையோட நீரை வந்து ஊற்றி விட்டாங்க. பல காலமாக இந்த அம்மாவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க என்னுடைய காணொலியில்.
ஏனைய அடியவர்கள் நிறகுடம் கொடுத்து உலக வைத்தவர்கள் எல்லாம் நீரை ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி அங்கே வந்து கொண்டிருக்கிறார். அனைத்து வீதிகளிலும் இப்படி நிறகுடம் குத்து விளக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியெல்லாம் மாலை நேரம் எடுக்க முடியாது. காரணம் அவ்வளவு அடியவர்கள் நிற்பார்கள், ஏராளமான அடியவர்கள். இப்பொழுது சண்முக வாசல் கோபுரத்துக்கு கீழே நிற்கிற காட்சி, அதாவது தெற்கு பிரகாரம். இப்பொழுது சூரிய நாராயணர் மேற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புத காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை நேரம் 7:33 ஆகிக் கொண்டிருக்கிறது. சுவாமி இப்பொழுது மேற்கு பிரகாரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காட்சி. பக்தர்கள் புடைசூழ சூரிய நாராயணர் இப்பொழுது மேற்கு வாசலில் இருக்கின்ற விநாயகர் கோயிலை கடந்து செல்கின்ற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். செவ்வாழை பழம் வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது சூரிய நாராயணர் குபேரவாசல் கோபுரமூடாக செல்லுகின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். சைவ சமயத்தவருடைய வழிபாட்டில் நவக்கிரகங்களில் ஒன்றாக விளங்குகின்ற சூரிய பகவான் சிறப்பாக வழிபாடு செய்கின்ற மரபுண்டு. அந்த வகையிலே தான் சைவ மக்கள் சூரியனை சிவசூரியனாக கொள்வர். நவக்கிரகங்களில் ஒன்றாகிய சூரியன் விடிவை தருகின்ற தெய்வம். பகலோன் என்றும் தினகரன் என்றும் கதிரவன் என்றும் எண்ணிறைந்த நாமங்களால் அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் இந்த உலகத்துக்கு விடிவு தருகின்ற தெய்வம். அந்த கருணை தெய்வமாக இருக்கின்ற சூரிய பகவானை ஆண்டுதோறும் ஒரு நாள் வீதியுலா கொண்டு வந்து வழிபாடு செய்கின்ற சிறப்பு இன்றைய நாளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7 குதிரைகளிலே கதிரோன் அங்கே ஏறி பவனி வருகின்ற காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி ஐயா. ஓகே, இந்த இடத்திலே வந்திருந்தேன். சூரிய நாராயணர் உற்சவம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஐயா ஏதாவது கதைக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன். அவர் ஒரு சில வார்த்தைகளை என்னுடன் பகிர்ந்திருந்தார்.
இப்பொழுது குமார கோபுரத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குபேரவாசல் கோபுரத்துக்கு நேர உள்ளே இருக்கிறது. ஆலயத்திலே சுவாமி சென்றதுமே இந்த கோபுரத்தினுடைய கதவினை உடனடியாக மூடிவிடுவார்கள். மாலை நேரத்தில் இந்த இடத்துல சாமரம் வீசுவார்கள். இன்றைய தினம் சாமரத்தை நான் காணையில். இந்த நேரத்தில் பக்தர் நேர்த்திக்கடன்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். மனோன்மணி ஆலயத்துக்கு அருகிலே வந்துவிட்டோம். சூரிய நாராயணர் இப்பொழுது இந்த நகை அலங்காரங்கள் பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். காரணம் சூரியன் இங்கே இருக்கிறது, நாராயணர் அங்கே வந்திருக்கிறார். குறிப்பாக அந்த நகை அலங்காரங்களை பார்க்க போகின்றோம். சூரிய ஒளி படும் பொழுது அனைத்து தங்கமும் மின்னுகின்றது. நகை வேலைப்பாடுகளை பாருங்கள், அத்தனையும் பாரம்பரிய நகைகள். சூரிய நாராயணனுக்கு பெரிய காசு மாலையும் ஒரு நகையும் போட்டிருக்கின்றார்கள். இங்காலே சூரிய நாராயணனுடைய 2 மனைவிமாரை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பொங்கல் அப்படியா? நன்றி அம்மா. அப்படியா, பார்த்தீங்களா? நன்றி. ஆலயத்தை சுற்றி நிறகுடம் குத்து விளக்கெல்லாம் இந்த அம்மாமார் எப்பவுமே வைத்திருப்பார்கள். அதிலும் குறிப்பாக இந்த இடத்துக்கு வந்தேன்னா இந்த அம்மா எல்லாம் எனக்கு பலகாரம் தருவா. கிழக்கு வாசல் நோக்கி செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்லூருக்கு காவடி எடுக்க போயினோம். ஏற்கனவே நான் காலையிலேயே கதைச்சிட்டேன் பாருங்கள். இப்படியெல்லாம் இடம் பெற்று கொண்டிருக்கிறது. நல்லூர் வாங்க, அனைத்து ஆலயங்களுக்கும் செல்லுங்கள், அனைத்து ஆலயங்களுக்கும் செல்லுங்கள். ஆடுங்க 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 பாருங்க, குட்டி குட்டி முருகன் எல்லாம் வந்து ஆடிக்கொண்டு வாரினோம். எல்லாம் ஒரு சந்தோஷம் ஐயா. ஆஹா ஆஹா, அருமை அருமை. நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேரடியின் ஊடாக சென்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மரத்தை பற்றி இரவு பொழுதே கூறுவேன். இந்த மரத்தினை சுற்றி வணங்குவார்கள், தேரடியினை சுற்றி வணங்குவார்கள், அப்படி என்றெல்லாம் கூறுவேன். பாருங்கள், எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அத்துடன் இன்று கார்த்திகை உற்சவம், அதனாலே அந்த ரதமும் தயாராகி கொண்டிருக்கிறது. பூ மஞ்சம் அல்லது பூ சப்பரம். இப்பொழுது முருகப்பெருமான் கிழக்கு வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சூரிய நாராயணர் உற்சவம் இன்னும் சற்று நேரத்திலே முடிய போகின்றது. 7:55 ஐயா எல்லாம் பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறார், இளநீ வாங்கி கொண்டு. சுவாமிக்கு தீபம் காட்டுவதற்காக ஆலய குருக்கள் வருகின்ற காட்சி இரவு பொழுதில் பார்த்திருப்போம். இன்றைய நாள் பகல் பொழுது. சூரிய நாராயணா பாருங்க ஐயா, இந்த தள்ளாடாத வயதிலும் நல்லூருக்கு வந்திருக்கின்றார் தெய்வங்களை தரிசிப்பதற்காக. இப்பொழுது சூரிய நாராயணர் மெதுவாக உள்ளே கொண்டு செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
சரியாக காலை நேரம் 8 மணிக்கு சூரிய நாராயணர் உள்ளே செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கை வாங்கிலே தாங்கிக் கொண்டு உள்ளே கொண்டு செல்கின்றார்கள். அல்லங்காரா, நல்லூரா, ஓம் முருகா. வசந்த மண்டபத்துக்கு சுவாமியை கொண்டு செல்கின்ற காட்சியை பார்க்க போகின்றோம். நான் காலம் எடுக்கிறேன், என்ன எடுக்கணும்? வசந்த மண்டப வாசலில் வைத்து பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒரு அடியவர். அதாவது கூறுவார்கள், வெளியிலே இருக்கின்ற அந்த சூரிய சக்தியை உறிஞ்சி பாருங்க, இப்பொழுது அந்த சக்தியை அந்த இருட்டுள்ளே நாங்கள் பார்க்கலாம். இருட்டின் உள்ளே, அதாவது உள்ளுக்கு ஆலயத்துக்குள்ளே இருட்டாக இருக்கும். இப்போ ஒரு சாதாரண ஒரு மஞ்சள் ஒளி தான் வீசும். அதற்குள்ளே சூரிய நாராயணர் பாருங்க, அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு போவார்கள், சுற்றி கொண்டு போவார்கள். அதேங்கப்பா, சுற்றி சுற்றி தான் சூரிய நாராயணரை கொண்டு போவார்கள். இன்றைய நாள் சூரிய நாராயணர் உற்சவம் முடிவடைந்திருக்கிறது. மக்களே, உண்மையில் இந்த சூரிய நாராயணர் உற்சவம் மற்றது இன்றைக்கு ஒரு அமைச்சர் நின்றார்கள், அதனாலே இராணுவத்தினர் கடமையில் நின்றார்கள், அவர்களுடன் சிறிய உரையாடல், அந்த வகையிலே ஒரு என்னுடைய தலைப்பு அமைந்திருக்கும். அத்தோட காவடி எடுக்கிற பக்தர்கள் என்ன செய்யலாம்? வெளியில் மட்டும்தான் ஆடலாமா? இல்லை, ஆலயத்துக்குள்ளுக்கும் போகலாம். பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலையில் நல்லூரப்படி இருக்கும். நல்லூரை சுற்றி என்ன நடக்கும்? இந்த பாருங்க, இந்த அம்மா எல்லாம் இருக்கிறாங்க கீழே. இப்படிலாம் இருக்கலாம், சந்தோஷம். அடியவர்கள் ஆலயத்தை சுற்றி வந்த பிறகு இந்த செங்கோலை வணங்கி இதை தொட்டு வணங்குவார்கள். அதோட காவடியெல்லாம் மாறணும். பாருங்க, சின்ன பிள்ளைகள் வந்து எடுங்க, காவடியலை எடுங்க, ஆலயங்களுக்கு காவடியலை எடுங்க. அலங்காரா, நல்லூரா. நல்லூர் ஆலயத்துக்கு சிங்கள மக்கள் இன்றைய தினம், அதாவது சூரியோற்சவம் நடக்கிற இன்றைய தினம் வருகை தந்திருக்கிற காட்சி. அதோடு ஒரு பௌத்த மதகுருவும் வந்திருக்கிறாரு. அவரும் ஆலயத்துக்கு உள்ளே செல்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். காலில் விழுந்துலாம் வணங்கினோம். இது போலீஸார். வேகமாக எல்லாம் போய் கொண்டிருக்கணும். இவர் அன்றைய தினம் பௌத்த வீகு அக்கண்டு வெளியில் போகிறார். என்ன காரணம் என்று தெரியலை. ஏராளமான சிங்களவர்கள் வருவார்கள். என்று சொன்னால் பாடசாலை லீவு, விடுமுறை, சிங்கள பகுதிகள், அதான் காரணம். பாடசாலை மாணவர்களும் மற்றது பௌத்த பிக்கு கூட ஆலயங்களில் தலைமை தாங்கிறது. அதனால் அவற்றை தலைமையில் நிறைய பேர் வருவினம், சுற்றுலாவுக்கு வருவினம். அந்த நேரத்தில் கூட இலங்கை நல்லூருக்கு வாரினம். அதோட இலங்கை நல்லூர் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், சுற்றுலா தளம் என்றதாலையும் இங்கே அதிகமானவர்கள் வருகின்றார்கள். இதுதான் காரணம். பல காரணங்கள் இருக்கலாம், உண்மை காரணம் இதுதான். வழமையாகவே நல்லூர் திருவிழா முடிந்ததுமே அதிகளவான சிங்களவர்கள் வருவார்கள். அது இப்போ நிறைய பேர் இங்கே நிற்கிறதால நாங்கள் இங்கே வருகின்றார்கள் என கூறிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த காணொலியுடன் கூட நான் சந்திக்கிறேன் என்று உங்களுமான இன்றைய மாலை திருவிழா எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 19ஆம் நாள் சூரியோற்சவம் பார்த்தாச்சு, மாலை திருவிழா. நன்றி உறவுகளே.